சீபாஸ் தான் வாங்கியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அதையும் சமைக்க ஆரம்பித்தாச்சு. மீன்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றி வெந்தயம், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா உப்பு போட்டு வதக்கிறேன். சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் புளி கரைச்சிருந்தேன். அதில் வந்து 2 ஸ்பூன் மசாலாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கணும். நல்லா அந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம மீன் குழம்பு வச்சோன்னா மீன் வந்து எடுக்கும்போது உடையாமல் எடுக்கலாம். இது வந்து சீக்கிரமே நல்லா சாஃப்டாகிடும். அதே மாதிரி ரொம்ப போட்ட கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். மீன் எடுக்கும்போது மெதுவாக தான் எடுக்கணும், இல்லைன்னா மீன் வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி அதனால் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் கரெக்டாக மல்லித்தலை தூவி ஒரு 3/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் மீனெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. வெலை மீன் தான் வாங்கியிருந்தா. அவ்வளோதான். இதான் எங்களுடைய லஞ்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாம தான் நாங்கள் மீன் குழம்பு செய்வோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய் பாய்.